துவையல் அப்படின்னாலே இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இது தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொள்ளும் முள்ளங்கியும் வச்சு அருமையான ஒரு துவையல் ஒன்று செஞ்சுருக்கோம். நல்ல சாப்பாட்டிலலாம் போட்டு பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல அருமையாக எப்படி அரைக்கலான்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்னதாக இருக்கிறதுனால 10 சின்ன வெங்காயம் போடுறேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து 1 முள்ளங்கியை நல்லா துருவி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முள்ளங்கியோட வாசம் வந்து பிடிக்காது இல்லையா, அந்த வாசம் வந்து இல்லாமல் இருக்கும். சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே என்ன பண்ணலாம், இதையும் எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா வதக்கிடலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதுக்கு தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த புளியோட புளிப்பு தன்மையே போதும். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இது ஆறட்டும். பாருங்க, 2 கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், முழு உளுந்தம்பருப்பு. பாருங்கள், உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு, அதாவது 3/4 பதம் அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளையும் எடுத்து அதில் சேர்த்து ஒன்றா வறுத்துடலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உளுந்தம்பருப்பு கம்மியாகவும் கொள்ளு ஜாஸ்தியாகவும் வச்சிட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வெடித்தாலே நமக்கு வந்து கொள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா பொரிய விடணும், அப்போ தான் நல்ல மணமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம், வறுத்து எடுத்து வச்சுருக்க கொள்ளையும் உளுந்தம்பருப்பையும் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இதை பல்ஸில் போட்டு வச்சுட்டு எப்படி அரைக்கணுன்றதை காட்டுறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பொடியாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தேங்காய் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாமே வதக்கி வச்சதுருக்கு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து பார்க்கலாம். துவையல் அப்படின்னாலே இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும்.
அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா சுருக்குன்னு சும்மா ஜம்முன்னு அருமையாக இருக்குது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். இருந்ததுனா தான் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு துவையல் போட்டுக்கலாம். அது சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனவே நீங்கள் சாதம் போட்டு பண்ணி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் போட்டுட்டு இந்த சாதத்தை வந்து கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா சுட சாதம் வச்சுட்டு நல்ல கொள்ளும் முள்ளங்கியும் வச்சு அருமையான ஒரு துவையல் ஒன்று செஞ்சுருக்கோம். இந்த துவையலை இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.